அனைவருக்கும் வணக்கம். லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் லைஃப் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி இருக்கும்? இந்த மிதுன ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது சிறப்பு? எந்த ராசிக்காரர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க? அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ பதில ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மிதுனம் நம்முடைய ராசிதிபதியா புதன் பகவான் வந்துருவாரு. புதன் பொதுவா புத்திகாரகன்னு அழைக்கப்படுறாரு. எனவே புதன் பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்த ஒரு ராசினா அது நம்மளுடைய மிதுன ராசி தான். மிருகசீரிடம், திருவாதுரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரங்களுக்கு உரிய ராசியா மிதுன ராசி இருக்கு. மிதுன ராசி ஒரு உபய தத்துவ ராசியா வரும். மேலும் ஆண் தத்துவ ராசியில நம்ம இந்த மிதுன ராசியை வகைப்படுத்துவோம். அதே போல பஞ்சபூதங்கள்ல காற்று தத்துவத்தில இந்த மிதுன ராசியை நம்ம வகைப்படுத்துவோம். மேலும் ஒற்றை தத்துவ ராசியாக இந்த மிதுன ராசி வரும். எனவே இந்த மிதுன ராசியில பிறந்தவர்கள் பொதுவாக பார்த்தோம்னாக்கா எப்போதுமே எதையாச்சும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களாகவும் இருப்பாங்க. மேலும் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் அப்படிங்கிறதுனால மற்றவர்களுக்கு சிறந்த அறிவுரைகளை கூறுறதுல ஒரு வல்லவர்களாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த மிதுன ராசி சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னுடைய குணத்தை மாற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த ஒரு சாமர்த்தியம் இந்த மிதுன ராசிக்கு அதிகமாகவே இருக்கும். இவர்களோட நெருங்கி பழகக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இவர்களை பற்றிய ஒரு புரிதல் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாராலையும் இவர்களை அவ்வளவு எளிமையா புரிஞ்சுக்க முடியாது. அதே சமயத்துல எந்த விஷயமா இருந்தாலும் அதுல இருந்து எளிமையில மாறக்கூடியவர்களாக இருப்பாங்க. திடீர் மாற்றத்துக்குரிய ஒரு ராசினா அது மிதுன ராசி. அடுத்தது பார்த்தோம்னா இந்த மிதுன ராசியில பிறந்தவர்கள் யாருக்கும் அடிபணியாத ஒரு தன்மையை கொண்டவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனையில ஒரு துல்லிய தன்மையோட செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல நீதியை வழங்கக்கூடியவர்களாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் இருப்பாங்க. குறிப்பாக இந்த மிதுன ராசியில பிறந்தவர்கள் பம்பரம் போல சுழன்று கொண்டே வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. சோம்பேறித்தனமா இருக்கிறது அப்படிங்கிறது இவர்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். எப்பொழுதும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை துருதுருன்னு பண்ணிட்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே சனி பெயர்ச்சியின் போது, அதாவது கோச்சார ரீதியாக சனி பகவானுடைய பெயர்ச்சியின் போது, குறிப்பா 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்கள்ல சற்றே சோம்பேறித்தனம் உடையவர்கள் போல தோற்றம் அளிப்பாங்க. ஆனா அந்த தற்காலிக தன்மை அப்படிங்கிறது இவர்களுடைய இயல்பான குணம் கிடையாது. மேலும் இந்த மிதுன ராசியில பிறந்தவர்கள் யாருடைய தயவும் இல்லாம தனியாகவே வாழ நினைப்பவர்களாக இருப்பாங்க. குறிப்பாக யாருடைய உதவியும் பெரும்பாலும் கேட்டு நிற்க மாட்டாங்க. ஆனால் தங்களிடம் யாராச்சும் உதவின்னு வந்து கேட்டாக்கா தன்னுடைய வேலையை கூட விட்டுட்டு அவர்களுக்கு அந்த உதவியை செஞ்சு முடிச்சுட்டு அதன் பிறகு இவருடைய வேலையை தொடரக்கூடியவர்களாக இருப்பாங்க. உதவின்னு கேட்டா யாரா இருந்தாலும் இறங்கி போய் செய்யக்கூடியவர்களாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் இருப்பாங்க. இவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைக்கலாம். அந்த காரியத்தை கண்ணும் கருத்துமா பொறுப்பாக இருந்து செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொதுவாக அந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஞாபக சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். யாராச்சும் ஒரு விஷயம் சொன்னாலோ அப்படி இல்லைன்னா இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கேட்டாலோ அதை எளிமையில புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தை சேர்ந்த ஒரு ராசி. ஆகவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதோடைய நுணுக்கத்தன்மையை எளிமையில கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல எந்த விஷயமா இருந்தாலும் நிதானமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. எப்போதுமே விழிப்புணர்வோடு செயல்படக்கூடியவர்கள்னா அது இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான். அது மட்டும் இல்லாம எப்போதுமே கவனத்தோட செயல்படக்கூடியவர்கள், எந்த விஷயத்திலுமே எச்சரிக்கையா செயல்படுவாங்க. அதே போல இவர்கள் விரும்பிய விஷயத்தை வெறியோடு அடையக்கூடிய தன்மை உடையவர்கள். ஆகவே இவங்க ஏதாச்சும் ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டாங்கன்னா அந்த இலக்கை நோக்கி வீரநடை போடக்கூடியவர்களாக இருப்பாங்க. பார்க்கிறதுக்கு ஏதோ ரொம்ப இன்னசென்ட் பர்சன் போல இருப்பாங்க. ஆனா இவர்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்றதுல வல்லவர்களாக இருப்பாங்க. ஏதோ ஒண்ணுமே தெரியாத போல தனக்குள்ள இருக்கிற அந்த திறன்களை வெளிக்காட்டாதவர் போல அப்படியே தோற்றம் அளிப்பாங்க. எதுவுமே தெரியாதது போல அப்படியே அமைதியா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா தனக்குன்னு ஒரு விஷயம் தேவைனாக்கா அந்த விஷயத்தை அடையிறதுக்கு எந்த ஒரு எல்லைக்கும் செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு பிடிக்காத விஷயத்துல எப்போதுமே மூக்கு நுழைக்காதவர்களா இருப்பாங்க. இவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அந்த சைடே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு பிறரை கேலி செய்யறதும் கிண்டல் செய்யறதும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஆகவே மற்றவர்கள் தன்னுடைய பேச்சுக்கள் மூலமாக கேலியும் கிண்டலும் செய்து மற்றவர்களையும் சிரிக்க வைத்து தானும் சிரிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொதுவா அந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் அனைவருமே பார்த்தோம்னா ஆடம்பரமான வாழ்க்கையை தான் பெரும்பாலும் விரும்புறாங்க. அனைத்து சுகபோகங்களையும் பெற்று ஒரு சுகமான வாழ்க்கை சூழ்நிலை தான் இவங்க பெரும்பாலும் விரும்புறாங்க. அதே சமயத்துல கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க. பெற்றோர் மீது அதிகமான அன்பும் அக்கறையும் கொண்டவர்களாக இருப்பாங்க. தங்களுடைய உறவினர்களை மதிக்க தெரிந்தவர்களாக இருப்பாங்க. யாரா இருந்தாலும் மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நண்பர்களிடம் எச்சரிக்கையாக செயல்பட
செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பெருசா ஈடுபாடு காட்ட மாட்டாங்க. எவ்வளவு கையில பணம் இருந்தாலும் அதை அப்படியே செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் அவசரம் காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவசர முடிவுகளை எடுத்துட்டு சில சமயங்கள்ல இவர்கள் ஒரு சில சிக்கல்கள்ல மாட்டிக்கிறாங்க. மேலும் இந்த மிதுன ராசி புதனுடைய ஆதிக்கத்துக்குரிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் கடினமா உழைக்கிற விஷயங்கள்ல வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றது, ஒரு புத்திசாலித்தனமான வேலைகள்ல ஈடுபடுறது, எளிமையா எப்படி பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு நுணுக்கமான ஒரு சூழ்நிலைக்குள்ள செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் கடின உழைப்பை தவிர்த்து ஸ்மார்ட் ஒர்க்ல அதிகமான கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்க மற்றவர்கள்ட்ட ரொம்ப எளிமையா போய் நட்பு கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல அந்த நட்புல ஏதாச்சும் ஒரு சில மனக்கசப்பு ஏற்பட்டுனாலோ, அந்த நட்பு சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு பிடிக்கலைனாலோ டக்குன்னு அந்த நட்பை முறிச்சுக்கிட்டு வெளில வரக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. எந்த அளவுக்கு அட்டாச் ஆகுறாங்களோ அதே வேகத்துல தூக்கி எறியக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. மேலும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால இவர்கள் ஒரே இடத்துல பணிபுரிகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கும். அடிக்கடி இடமாற்றம் அடைந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கலை சார்ந்த துறைகள்ல அதிகமான ஈடுபாடு இவர்களுக்கு ஏற்படும். கலை சார்ந்த விஷயங்கள்ல சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. கலை சம்பந்தப்பட்ட துறைகள்ல அதிகமான நாட்டம் ஏற்பட்டு அது சார்ந்த விஷயங்கள்ல இவங்க பெரும்பாலும் டிராவல் பண்றாங்க. ஆகவே இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்க ஒரே இடத்துல வேலை செய்யறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமா இருக்கும். அடிக்கடி இடமாற்றம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். மிதுன ராசியை சேர்ந்தவங்க அழுத்தமான மனம் படைத்தவர்கள் அப்படிங்கிறதுனால யாரிடமும் இவர்களுடைய ரகசியங்களை பெரும்பாலும் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. ரகசியங்கள் ரகசியமாகவே இருக்கும். நல்லவர்களிடம் நல்லவர்களாகவும் கெட்டவர்கள்ட்ட கெட்டவர்களாகவும் பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க. மிதுன ராசிக்கு எப்போதுமே ஒரு இரட்டை தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இரட்டை சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியே அது சார்ந்த சாதக பாதகங்கள் இது இரண்டையுமே ஆராய்ந்து அதன் பிறகு செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்த செயல்ல ஈடுபட்டாலுமே அந்த விஷயத்துல ரொம்ப நிதானத்தோடையும் சாமர்த்தியத்தோடையும் செயல்பட்டு அந்த விஷயத்தை வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. சில சமயங்கள்ல இவர்களுக்கு கொஞ்சம் அவசர புத்தி அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த அவசர புத்தியினால ஒரு சில வீழ்ச்சிகள் அப்பப்போ வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இவர்களுடைய இயல்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிதானத்தோடையும் நல்லா ஆராய்ந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது, சாமர்த்தியத்தோட அந்த விஷயத்துல வெற்றி அடைகிறது, இது சார்ந்த விஷயங்கள் தான் இவர்களுடைய இயல்பான குணங்களா இருக்கும். மேலும் சமூகத்துல தங்களுடைய மதிப்பை ரொம்ப சுயமாக உயர்த்தி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. போலித்தனமான ஆடம்பரங்கள் இல்லாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழ்நிலையை தான் பெரும்பாலும் இவங்க விரும்புறாங்க. அதாவது ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரை வாடி இருக்கும் கொக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமா இருந்து ஒரு விஷயம் பொறுமையா கிடைத்தாலும் அதை மனதார ஏற்று அந்த விஷயத்துல மகிழ்ச்சி அடைந்து வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் மிதுனத்துடைய ஒரு ஜெனரல் பிரெடிக்ஷனா நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த மிதுன ராசிக்கு காதல் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா இந்த 12 ராசிகள்ல மிதுன ராசி மட்டும்தான் இளமை பருவத்திலேயே அதிகமாக காதல் வயப்படக்கூடிய ஒரு ராசியாக இருக்கு. ஆகவே இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் இளமை பருவத்திலேயே அதிகமாக காதல் வயப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. பல முறை காதல் தோல்வியை சந்தித்த ராசினாலும் அது மிதுன ராசி தான். இந்த மிதுன ராசிக்காரர்கள் எழுத்து துறையிலேயோ நடிப்பு துறையிலேயோ இருந்தாங்கன்னா இவங்களுக்கு அதிகமான ரசிகர்கள் படை அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் தங்களை தாங்களே காதலிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது இந்த செல்ஃப் லவ்னு சொல்லுவோம்ல, அந்த விஷயத்துல இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதிகமான கவனத்தை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. எதிர்பாலினத்தவரோட ஏற்படக்கூடிய அந்த ஆர்வமும் அந்த காதல் உணர்வும் நாளடைவில் இவர்களுக்கு பெரும்பாலும் விலகிடுது. ஆரம்பத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சி ஒரு சிறிது காலம் கழித்த பிறகு இவர்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை. அதனால ஆரம்பத்தில் இருந்த ஆர்வம் நாளடைவில் அப்படியே டோட்டலா டவுன் ஆயிடும். மேலும் இவர்களுக்கு காதல் அப்படிங்கிற விஷயம் அரிதாகவே ஏற்படுது. இவர்கள ஒரு சிலருக்கு மட்டும்தான் காதல் திருமணம் அப்படிங்கிறது நடக்குது. பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்கு காதல் தோல்வி அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மிதுன ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களோட காதல் உறவுல ஈடுபடுறாங்கனாக்கா அது மேக்சிமம் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் மகரம் மேஷ ராசிக்காரர்களை கவரக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா அது பெரும்பாலும் பார்த்தோம்னா காதலாக மாறுறது கிடையாது. எனவே மகரம் மேஷம் மிதுன ராசிக்கு பெருமளவு ஒத்து வரக்கூடிய ராசியாக இருக்கிறது இல்லை. ஆனா துலாம் ராசிக்காரர்களோட மிதுன ராசிக்காரர்கள் காதல் வயப்படுறாங்கனாக்கா மேக்சிமம் அது சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த 12 ராசிகள்ல காதல் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடோடு இறங்கக்கூடிய ராசிகள் வரிசையில மிதுன ராசி முதலிடத்தை பெறும். அதே சமயத்துல அந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் நிலைத்து இருக்கிறது கிடையாது. அப்படியே நிலைத்து இருந்தாலும் அது அரிதாகவே பார்க்கப்படும்.
மேலும் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு நாளடைவில் அந்த காதல் எண்ணம் அப்படிங்கிறது டோட்டலா டவுன் ஆயிடும். இந்த காதல் எண்ணம் அப்படிங்கிறது டோட்டலா மறைந்துடும். ஆகவே அதிகமான காதல் உணர்வு கொண்ட ராசினாக்கா அது மிதன ராசி தான். அதே சமயத்துல அதிகமாக அந்த காதல் உணர்வை வெறுக்கக்கூடிய ராசினாலும் அது மிதன ராசி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ சிறப்பா போகும், செகண்ட் ஹாஃப்ல டோட்டலா டவுன் ஆயிடும். அடுத்தாக திருமண வாழ்க்கை இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா இந்த மிதன ராசியை சேர்ந்தவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா காலம் கடந்த திருமணம் தான் ஏற்படுது. அதே சமயத்துல இந்த மிதன ராசிக்கு காலம் கடந்த திருமணமாகவே இருந்தாலும் ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் அமையுது. எனவே திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை சார்ந்த அதிகமான புரிதல், வாழ்க்கையை சரியான முறையில் வழி நடத்துறது, வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது, இதெல்லாமே இவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகுதான் ஏற்படுது. திருமணத்திற்கு முன்னாடி வரைக்கும் லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல போயிருக்கும். சில சமயங்கள்ல மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகமா இருந்திருக்கும், சில சமயங்கள்ல டோட்டலா டவுன் ஆயிருக்கும். அந்த மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள்லாம் அப்படியே பிளஸ் ஆர் மைனஸ்ல போயிட்டு இருந்தது. திருமணத்திற்கு பிறகு ஆல்மோஸ்ட் ஒரு சிறப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது. எனவே இந்த மிதன ராசிக்காரர்கள் இவருடைய ராசிக்கு 5ஆம் இடமான துலாம் ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது சிறப்பு. துலாம் ராசியோட மிதன ராசிக்கு எல்லா வகையிலும் பொருத்தமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். துலாமுக்கு அடுத்தபடியா கும்பராசி, கும்பராசிக்கு அடுத்தபடியாக மீனம், மீனத்தையும் நம்ம மிதனத்தோட சேர்க்கலாம். இதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க. கும்பராசியை காட்டிலும் மீன ராசி ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க. குறிப்பா பொருளாதார ரீதியா பெரிய அளவுல பிரச்சனைகளோ குழப்பங்களோ இவர்களுக்குள்ள வராது. பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது மிதனத்துக்கு மீன ராசி திருமணம் செய்யும் பொழுது ஏற்படுது. ஓவராலா மிதனத்தை பொறுத்தளவுல துலாம் ராசி ஃபர்ஸ்ட் கேட்டகரியில நல்ல ஸ்கோர் பண்ணும். துலாமுக்கு அடுத்தது மீனம், மீனத்துக்கு அடுத்தது கும்பம். இந்த 3 ராசி ரொம்ப ஃபேவரான ராசியாக மிதனத்துக்கு பார்க்கப்படுது. மேலும் இந்த 12 ராசிகள்ல எந்த ராசி நம்ம அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா 12 ராசிகள்ல அவாய்ட் பண்ற ராசி அப்படிங்கிறது ரொம்ப குறைவான ராசி தான். மற்ற ராசிகளை கூட நம்ம கொஞ்சம் சேர்க்கலாம். ஆனா கண்டிப்பா அவாய்ட் பண்ணக்கூடிய ராசிகள் வரிசையில நம்ம ரிஷப ராசியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரிஷப ராசி கூட மிதனத்துக்கு அந்த அளவுக்கு ஒத்து போறது கிடையாது. ரிஷபத்துக்கு அடுத்தது விருச்சிகம், விருச்சிகத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். விருச்சிகம் மிதனத்துக்கு 6வது ராசியா வரும். அதனால விருச்சிகத்தோடையும் பெருமளவு ஒத்து போறது இல்ல. விருச்சிகத்துக்கு அடுத்தபடியா மகரம், மகரம் மிதனத்துக்கு 8வது ராசியா வரும். ஆகவே மகரத்தோடையும் பெருமளவு மிதன ராசிக்கு ஒத்து போறது கிடையாது. எனவே ரிஷபம், விருச்சிகம், மிதனம் இந்த 3 ராசியை தவிர மற்ற ராசிகளை நம்ம ஆல்மோஸ்ட் பொருத்தலாம். மற்ற ராசிகள்லாம் ஆல்மோஸ்ட் ஸ்கோர் பண்ணும். அதிலே ஹை ஸ்கோர் பண்றதுன்னு பார்த்தோம்னா துலாம் ராசி, துலாமுக்கு அடுத்தது கும்பம், கும்பத்துக்கு அடுத்தது மீனம். இந்த 3 ராசி ஹை ஸ்கோர் பண்ணும். மற்ற ராசிக்கெல்லாம் ஆவரேஜா ஆல்மோஸ்ட் ஃபேவரா வரும். ஓவராலா அந்த பதிவுல மிதன ராசியுடைய ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷனா பார்த்தோம். மேலும் மிதன ராசியுடைய காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, எந்த ராசியை திருமணம் செய்யறது நல்லது, எந்த ராசியை அவாய்ட் பண்றது நல்லது அப்படிங்கிற ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் உங்களுக்கு இந்த பதிவுல கொடுத்திருக்கேன். இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் ஒரு பொதுவான பலன்கள். மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு ஏற்ப ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த பலன்கள்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல உங்களுக்கு எந்த ஒரு தோஷமும் இல்லாம இருக்கணும். திருமணம் சார்ந்த வகையில ஏதாச்சும் தோஷம் இருக்குனாக்கா இந்த பலன்கள் டோட்டலா சேஞ்ச் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், சுக்கிர பகவான் தோஷமா இருக்கிறது, மேலும் 7ஆம் இடம் தோஷமாகி இருக்கிறது, மேலும் சனி தோஷம், இது சார்ந்த வகையில ஏதாச்சும் தோஷங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குன்னா இந்த பலன்கள் டோட்டலா ஒரு சில சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே ஒரு கிளியரான ப்ரெடிக்ஷனுக்கு உங்களுடைய பர்சனல் சார்ட்டையும் உங்க பார்ட்னரோட பர்சனல் சார்ட்டையும் கம்போஸ் பண்ணி பாத்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா பர்சனல் சார்ட் ஸ்கோர் பண்ணும்போது இந்த ராசி சார்ந்த வகையில பொருத்தம் இல்லைனாலும் மற்ற பொருத்தங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குனாக்கா, குறிப்பா ஜாதக பொருத்தம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குனாக்கா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு ஃபேவரான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில ஏற்படுது. அதுல இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த தோஷமுடைய ஜாதகத்தை தோஷமுடைய ஜாதகத்தோட கம்பைன் பண்ணி சேர்க்கிறது தான் சிறப்பு. ஏன்னா தோஷம் உடைய ஜாதகத்தையும் தோஷம் இல்லாத ஜாதகத்தையும் நம்ம கன்ஜெக்ஷன் பண்ணும்போது அது திருமண வாழ்க்கையில ஒரு சில மனக்கசப்புகளை கொடுத்துருது, ஒரு சில மன வருத்தங்களை கொடுத்துருது. எனவே இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த தோஷங்கள்லாம் சரியா பார்த்து, இல்ல இந்த பொருத்தம் சார்ந்த வகையில ஒரு சில விஷயங்கள்லாம் சரியா பார்த்து நம்ம பொறுத்துறது சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குது. ஓவரால் அந்த பொது பலனை ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கோங்க. மற்றபடி நீங்க திருமணம் சார்ந்த பொருத்தங்கள்லாம் பாக்குறீங்கன்னா உங்களுடைய பர்சனல் சார்ட்டையும் உங்க பார்ட்னரோட பர்சனல் சார்ட்டையும் கம்பைன் பண்ணி பாத்துக்கிறது தான் சிறப்பு. மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் பொது பலன்களாகவே இருந்தாலும் ஒரு 50-60% நிச்சயமா உங்களுக்கு பொருந்தி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி லக்னம்,
ராசி, நட்சத்திரம் இந்த மூன்றுக்கும் உள்ள ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் ரொம்ப பிரீஃபா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த பதிவுகளை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். எனவே டைம் இருக்கும்போது அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மேலும் நம்மளுடைய சேனல்ல கோச்சார பலன்கள் ரொம்ப பிரீஃபா ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். அதாவது மாத பலன்கள், வருட பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பினேஷன்ல இந்த கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பிரீஃபா ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். சோ அந்த வீடியோஸ்லாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. உங்க டைம் இருக்கும்போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இதோ இந்த பதிவுகள் மூலமா ஒரு சின்ன ஒரு கிளியரிட்டியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.